இந்த மாதிரி அபியூஸ் பெண்களுக்கு அவங்க 18 வயசுக்கு உள்ளயா 18 வயசுக்கு மேலே உள்ள பெண்ணான்னு நம்ம முதல்ல பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி சித்தப்பா முறையினாலும் சரி, சித்தப்பா பையன் முறையினாலும் சரி, பெரியப்பா பையன் முறையினாலும் சரி, வெளியில போய் சொல்லும் போது பெண்ணை தான் குற்றம் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எப்போதும் பெண்ணை குற்றம் சொல்லிடாதீங்க. ஓகே, அந்த இடத்துல அந்த ஆணுக்கு எவ்வளவு துணிவு இருக்கணும் அப்படின்னு முதல்ல அவங்கள தான் குற்றம் சொல்லணும். ரெண்டாவது, ஏதாவது ஒரு இடத்துல அபியூஸ் செய்யப்பட்டால் அப்படின்னா நீ என்ன பண்ண, நீ எந்த மாதிரியான ட்ரெஸ் போட்ட அப்படின்னு கேட்பாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி கேட்டுறாதீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நேரங்களில் பெண்களே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா 18 வயசுக்கு உட்பட்டவங்களா இருந்தா 1098க்கு தைரியமா பண்ணுங்க. உங்களோட அம்மா அப்பா கூட பிறந்தவங்க இவங்க கிட்ட தைரியமா சொல்லுங்க. இல்ல அவங்க வந்து கேட்கலன்னா தைரியம் போலீஸுக்கு சொல்லலாம், 1098க்கு சொல்லலாம். அவங்க வந்து உங்களுக்கு உதவுவாங்க. 112க்கு ரொம்ப ஆபத்துல இருக்கீங்க அப்படின்னா 112க்கும் நீங்க வந்து பண்ண முடியும். இது தவிர்த்து உங்களுக்கு வந்து நீளமான ஒரு சட்ட உதவி தேவை அப்படின்னா 181க்கு நீங்க பண்ணி தாராளமா அவங்க பேர்ல புகார் கொடுக்கலாம். அது கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆதாரங்களை சேகரிச்சுக்கங்க. வாட்ஸ்அப்பு, வீடியோ கால்ஸு, இல்ல வேற சில வீடியோஸு, கிளிப்பிங்ஸு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு தந்திரமா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க மேல புகாரா கொடுங்க. ஓகே, எந்த இடத்துலயும் அவங்கள வந்து தனியா மீட் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. எப்போதும் அதுக்கப்புறம் அவாய்டே மொத்தமா இவங்ககிட்ட இந்த மாதிரி சித்தப்பா முறையினாலும் சரி தனியா மீட் பண்ணவே பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா ஏதாவது பெரிய ஆபத்து வர்றது வாய்ப்பு. ஏன்னா இந்த மாதிரி கிரிமினல்ஸ் எப்படி வேணா மாறுவாங்க. இந்த இடத்துல இதை வந்து வெளியில தெரியாம இருக்கிறதுக்கு வேற ஏதாவது கொலை கூட செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. அதனால இந்த மாதிரி கயவர்களை கண்டிப்பா விட்டுறாதீங்க. கண்டிப்பா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம். மேலும் இதை மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு ஆபத்துல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா காவல்துறையினரெல்லாம் 112 போடுங்க. உங்களுக்கு அவங்க கண்டிப்பா உதவுவாங்க. இல்லைன்னா எங்களுக்கு பர்சனலான மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு எப்படி உதவுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்.